ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு. ஒரு விஷயம் கூட, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசும். பேசுகிற எங்களை தாழ்த்துகிறோம், நீர் பயன்படுத்தும். மக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ரோமர் புஸ்தகம், ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் முதல் பகுதியை வாசியுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருந்தர். நான் சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து சொல்ல சொன்னேன். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏக சிந்தை என்றால் ஒருவரோடு ஒருவர் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள் என்ற அர்த்தம். ஒருவரோடு ஒருவர் ஒரு மனதாய் இருங்கள் என்று அர்த்தம். ஒருவரோடு ஒருவர் இணக்கமாய் இருங்கள் என்று அர்த்தம். ஒருவரோடு ஒருவர் எல்லோரும் ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாய் இருங்கள். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். ஒரே மனம், ஒரே மனப்பான்மை, இணக்கம், ஒரே சிந்தை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க சிந்தை ஒரே சிந்தையா இருக்கிறதா, இல்ல வேற எதையாலும் யோசித்துட்டு இருக்கிறோமா? எல்லாரும் கேளுங்க, எனக்குள்ள ஒரே சிந்தை வரட்டும், ஒரு மனம் வரட்டும், ஒரு மனம் வரட்டும். ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிடும், ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிடும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எபேசியர் 4:3, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணுமா. ஆவியில் ஒருமனப்பட வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வர்றோம், ஒவ்வொரு குடும்பங்கள், வித்தியாசமான குடும்பங்கள், அப்படிப்பட்டதான பலவிதமான சூழ்நிலை. எல்லா குடும்பம் ஒண்ணு போல இல்லை. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் நம்ம வரும்பொழுது, பலர் வேறுபட்டவர்களாக நாம் தேவ சமூகத்தில் வரும்போது நாம் சரீரத்தில் ஒருமனப்பட முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்பட வேண்டும். ஆமென். ஆவியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்படுகிறவர்களாக இருக்க. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள். ஏனென்றால் பிசாசு ஒரு மனதை கெடுப்பவன். பிசாசு ஒரு மனதை கெடுப்பவன். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஒரு மனதை கெடுக்கிறவன். சகோதர சகோதரிகளுக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஒரு மனதை கெடுக்கிறவன். ஊழியர் விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஒரு மனதை கெடுக்கிறவன் என்று பார்க்கிறோம். ஆனால்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே பிதாவை நோக்கி இப்படியாக ஜெபம் பண்ணினார். ரொம்ப முக்கியமான ஜெபம். யோவான் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அவர் எப்படி ஜெபித்தார் சீசர்களுக்கு? யோவான் 17:23. அவர்கள் ஒரு மனப்பாட்டை உடையவர்களாக இருக்கும்படியாக அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஒரு மனதோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், இயேசு விரும்புகிறார். பிதாவிடத்தில் இயேசு ஜெபிக்கிறார், நான் போன பின்பு இவர்கள் ஒரு மனதோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதனால்தான் அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். இயேசுவின் ஜெபம் இன்றைக்கு நம்மை ஒருமனப்படுத்தி இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்த நோக்கம் என்ன? ஆமென். காரணம் என்ன? இயேசு ஏற்கனவே நமக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். இவர்களுக்காக மட்டுமல்ல, இவர்களை பின்பற்றுவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். நாம் எல்லோரும் நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு மனதை தருவார். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒரு மனதை கர்த்தர் தாரும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 30:12. ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்டபடியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாக்களும் பிரபுக்களும் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்மை ஒருமனப்படுத்துகிறவர் யார்? கர்த்தர். கர்த்தருடைய கரம் வலது கரத்தை உயர்த்தி எங்கள் சபையில, எங்கள் குடும்பங்களில எங்களை ஒருமுகப்படுத்துகிற, ஒருமனப்படுத்துகிற நம்முடைய கரம் யாரெல்லாம் இந்த நாட்களில் ஒருமனம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஆராதனை நேரத்திலே, கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கிற இந்த நேரத்திலே, ஆமென் ஆண்டவரே ஜெபம் ஏறெடுங்கள். எல்லாருக்குள்ள ஒரு மனதின் ஆவியை ஆமென் நீர் கட்டளையிடும். ஒருமைப்பாட்டை, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். நம்முடைய கரம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு அவர்களை ஒருநிலைப்படுத்தினது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மனதை நீர் தாரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கூட ஒரு வேளைகளிலே அந்த ஒரு மனதில்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக வேறு காரியங்களை யோசித்துக் கொண்டு, எதையோ ஒன்றை செய்து கொண்டு, ஏதோ ஒன்றை பண்ணிக்கொண்டு இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒரு மனதை நீர் தாரும். கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தினது போல இந்த வார்த்தை கேட்கிற எல்லா தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், ஒரு மனம் இல்லாம இங்க வந்தீங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மனதை ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்பான். ஒரு 4 விதமான ஒரு மனத்தை குறித்து நாம் முதலாவது பார்க்க போகிறோம். குடும்பத்தில் ஒரு மனம். முதலாவது எங்க ஒரு மனம்? குடும்பத்தில் ஒரு மனம். சொல்லுங்க எல்லாரும், வாயை திறந்து சொல்லுங்க. குடும்பத்தில் ஒரு மனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். பாருங்கள், திருமணமான பின்பு இங்கு என்ன சொல்லப்படுகிறது? மனுஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு என்று சொன்னால் அநாதை இல்லத்திலே சேர்ப்பதோ, அவைகளை கவனிக்காமல் ஒதுக்கி விடுவதோ சொல்லவில்லை. அவர்களை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். ஏன் அப்படின்னா, மனைவியை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் 2 பேரும் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். எப்பொழுது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும் என்று பார்க்கும் பொழுது, 2 பேரும் வேற வேறன்னு சொல்லும் போதுதான், நீ இந்த ஊர்ல இருந்து வந்த நபர், நீ இந்த ஊர்ல இருந்து வந்த நபர், உங்க அப்பா அம்மா வேற, எங்க அப்பா அம்மா வேற,
அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அங்க என்ன வருகிறது? பிரச்சனைகள் வருகிறது. இது முதல் மனைவியோடு இசைந்து இருப்பாங்க, ஒரே சரீரம். ஆமென். ஒரு கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப முக்கியமான உறவு. ஆண்டவர் இணைத்தது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், உண்மையாகவே மனைவி கஷ்டப்பட்டா கணவனுக்கு வலிச்சு அப்படின்னா இது ஒரே சரீரம். ஆனா கணவன் கஷ்டப்படும் போது மனைவி கண்ணுல தண்ணீர் வந்தா அது உண்மையான ஒரு உறவு. அதுதான் ஒரே சரீரம். ஹல்லேலூயா. சில கணவன்மார் நினைப்பாங்க, மனைவி தடிக்க விழுந்த போது எனக்கு நீ நல்ல சாப்பாடு கூட செய்து தரல இல்லையா, நீ விழு உனக்கு வேணும் அப்படின்னா அது நல்ல கணவன் இல்லை. அதே போல கணவனார் தடிக்க விழும்போது நீ என்ன எவ்வளவு திட்டுன, எவ்வளவு அடியெல்லாம் அடிச்ச, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொன்னா அது நல்ல மனைவி இல்லை. அல்லேலூயா. கணவனுக்கு அடிபட்டா மனைவிக்கு வலிக்கணும், மனைவிக்கு அடிபட்டா கணவனுக்கு வலிக்கணும். மனைவி வயிற்று வலியில துடிச்சா யாருக்கு வலிக்கணும்? கணவனுக்கு வலிக்கணும். இது உனக்கு வேணும்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு குடும்ப, அல்லேலூயா, குடும்பத்தில் ஒரு மனம், கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டுட்டா அங்க எந்த பிசாசுக்கும் இடமே இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், பிசாசு பிரிவினை உண்டாக்குறவன், குடும்பத்திலே பிரிவினை உண்டாக்குறவன். முதலாவது எங்க வருவானா? கணவன் மனைவி உறவுக்குள்ளதான் வருவான். தேவன் இணைத்தத அவனுக்கு பிடிக்காது. கணவனும் மனைவியும் நல்ல சந்தோஷமா சேர்ந்து பேசி பழகிட்டு இருந்தா யாருக்கு பிடிக்காது? சண்டைக்காரங்களாகவே பிரிவினையா வச்சு அவன் பார்ப்பது அவனுடைய சந்தோஷம். பக்கத்தில் யாரால் தூங்கிட்டு இருந்தா கையை தட்டி அவங்கள தட்டி, இது தூங்குற இடம் இல்லை சொல்லுங்க. தூங்குற ஆள் நீ வீட்டுல தூங்கி இருக்கணும் சொல்லுங்க. கைய பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க. யாரும் இருந்தா அப்படி எழுப்பிடுங்க. சரியா? தூங்குற இடம் ஆலயம் இல்லை சொல்லுங்க. இது கண்ணை மூடிட்டு இருக்கிற தியானம் பண்ணுகிற இடமும் இல்லை. செய்திய நேர கவனிக்கணும். பாஸ்டரை கவனி சொல்லு, பக்கத்துல உள்ள ஆளை பார்த்து, நீ தியானம் பண்ண வீட்டுக்கு போ, மலைக்கு போ, இங்கு தியானம் பண்ற இடம் இல்லை. சொல்லிட்டீங்களா எல்லாத்தையும்? ராத்திரி எல்லாம் நல்ல தியானம். இந்த மாயமாலை எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமென். இங்க என்ன கவனிக்கணும்? என்னம்மா யார கவனிக்கணும்? பிரசங்கம் பண்ற ஆளை நேர பேஸ் டு பேஸ் பார்க்கணும். அல்லேலூயா. தலையை தொங்க போட்டு தியானம் எல்லாம் வீட்டுல. கர்த்தர் நல்லவர். குடும்பத்துல 4 பேர் இருந்தா அதுல ஒரு மனம் இருக்கணும். குடும்பத்துல 4 பேர் இருந்தா ஒரு மனம் இருக்கணும். அப்போ பிசாசு குடும்பத்துல கிரியை செய்ய முடியாது. ஏன் பிசாசு எழுதல வீட்டுக்கு வந்துடுறான்? குடும்பத்துல 4 பேர் இருக்குள்ள ஒரு மனம் இல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்ல. 4 பேர் இருந்தா ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஒரு மூலையில ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனம் இல்லை. சாப்பிடுவோம்மா வாங்க அப்படின்னா, அம்மா இப்ப வந்துடுறேன், இருமா அப்பா வந்துடுறேன், இப்படி மாறி மாறி இன்னும் 5 நிமிஷம் கொடு, 5 நிமிஷம் தாண்டி வரும், இப்படி சொல்ல 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 ஒருத்தருக்குள்ள என்ன வந்திருக்கிறது? சாப்பிடுறதுக்கு ஒரு நேரம் இருந்தா அந்த நேரத்தில் என்ன பண்ணிடணும்? எல்லாரும் வந்து என்ன பண்ணிடணும்? சாப்பிடுறதுல கூட இன்னைக்கு குடும்பங்கள ஒரு மனம் இல்லை. அவரவர் வந்து என்ன பண்றாங்க? பந்தின்னு ஆண்டவர் சொல்றார். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒருவமர கன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். குடும்பமா சாப்பிட்டு எவ்வளவு நாட்கள் ஆகிறது யோசித்து பாருங்க. அந்த நாட்களில் எல்லாம் புருஷன் எத்தனை மணி தாண்டியும் வந்த பிறகுதான் மனைவி என்ன பண்ணுவா? சாப்பிடுவாங்க. அது அந்த கால பழக்கம். இந்த காலத்துல என்ன சொல்றாங்க? எப்பா தண்ணி சாப்பாடுலாம் எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன், நீ லேட்டா வந்தா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, எனக்கு தூக்கம் வருது, என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ சாப்பிட்டியா போய் என்ன பண்ணிரு, உனக்கு இடத்துல நீ போய் படுத்துரு. அந்த காலத்துல நடந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்ச காரியம். ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் இருக்கான்னு தெரியல.
சாப்பாடு போட்டு புருஷன் சாப்பிட்ட பிறகுதான் இன்னும் கேட்டா மனைவி என்ன பண்ணுவாங்க? நான் என்ன சொல்றேன்னா, அடிமைத்தனத்துக்குள்ளாக போகணும் நான் சொல்லல, அது ஒரு அன்பு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போன ஆட்களுக்கு தெரியும், புருஷன் கொஞ்சம் சாப்பாடால என்ன பண்ணணும், தட்டுல வைக்கணும். அதை தான் மனைவி என்ன பண்ணுவா, எடுத்து சாப்பிடுவா. அதெல்லாம் மலையாறி போச்சு ஐயா. இன்னைக்கு எனக்கு தேவையானதை பிஸாவா பர்கரா நான் வந்துட்டு ஆர்டர் பண்றேன். ஏமா உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு, 4 பேர்ட்ட ஆர்டர் பண்ணி உடனே வாங்கி யாரோ ஒருத்தன் கொண்டு கொடுக்கறான், நம்ம சாப்பிடுறோம். மனைவி பரிமாறணும், ஆமேன், அம்மா பரிமாறணும், நம்ம சாப்பிடணும், அதான் நல்லா இருக்கும். ஆமா, இன்னைக்கு யாரெல்லாமோ வந்து பந்தி பரிமாறிட்டு போறான் பாத்தீங்களா? குடும்பத்துல ஐக்கியம் இல்ல, குடும்பத்துல என்ன இல்ல, அனோனியம் இல்ல. ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து ஒரு மனதிற்காக ஜெபிக்கணும், கூடி வரணும், ஒரு நேரம் இருக்கணும். இந்த நாளில் இருந்து ஒரு 10 நிமிடமாயிலும் ஒரு வேத பகுதியை படிச்சு ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணி ஒரு ஐக்கியப்பட்டு பாருங்க, அந்த குடும்பம் குட்டி பரலோகமா இருக்கும். அந்த நாட்களில நாங்க பிள்ளைங்க, எங்க வீட்டுல 3 பேர். எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, சாப்பாடு எல்லாருக்கும் உருட்டி உருட்டி கொடுப்பாரு. உங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. இன்னைக்கு அப்படி எல்லாம் உருட்டி கொடுக்கறத பிள்ளைங்க வாங்கி சாப்பிட, அதுல அப்பா கையில வாங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா என்ன பெருசு பெருசா உருட்டி வைப்பார். அல்லேலூயா. ஆமா, அதுல கொஞ்சம் மீனையும் பிச்சு எடுத்து வச்சு, அல்லேலூயா. அந்த பந்தி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தோசை சுடும்போது, பண்டிகை காலத்துல தானே அப்ப தோசை சுடுவாங்க. தோசை சுடும்போது அந்த தோசைக்கல்ல சுத்திட்டு ஆட்கள் போய் உட்கார்ந்து எனக்குமா எனக்குமா எனக்குமான்னா, அது கறி குழம்பு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இங்க என்ன ரெடி ஆயிரும், தோசை சுட சுட அந்த வாசனையில அப்படி சாப்பிட்டுலாம். இன்னைக்கு அந்த மாவு இந்த மாவுன்னு சோடா உப்பு எல்லாம் போட்டு எல்லாம் கலக்கி வச்சு என்னத்தை சாப்பிடுறது? அல்லேலூயா. சிலர் சகிக்காமலே வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா. நல்ல கைப்பக்குவம் உள்ளவங்களா ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். குடும்பத்திலே அன்னோன்யம், ஐக்கியம், ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனதோடு அங்க இருந்தா பிசாசு வரவே முடியாது. ஏசாயா 8:18 நீங்கள் படித்து பார்க்கும்போது, நானும் என் பிள்ளைகளும் சியோனில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம். நம்முடைய குடும்பம் ஐக்கியத்தின் அடையாளம், நம்ம குடும்பம் ஒரு மனதின் அடையாளம். நம்முடைய குடும்பத்திலே சண்டை போடுகிற சத்தம் வெளியில வரக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்கள் வந்து நியாயம் தீர்க்க வரக்கூடாது. எத்தனை பேர் இதெல்லாம் ஆமான்னு ஏத்துக்கொள்றவங்க மட்டும்? ஹல்லேலூயா. ஒரு மனதை கர்த்தர் தாரும். பல குடும்பங்களிலே கணவன் மனைவினா கீரி பாம்பு, கணவன் பாம்புனா மனைவி கீரி, ஒத்து போகாது. ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆனாலும், திருமணமாகி பல வருடம் ஆனாலும், எப்ப பார்த்தாலும் இழுயும் பறியும். நீங்க கீரியும் பாம்பும் சண்டை போட்டு இருக்கிறது எத்தனை பேர் பார்த்து இருக்கிறீங்க? யார் ஜெயிக்கும்? கீரி தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. ஆனா பாம்பும் நான் தழைத்தவன் இல்லைன்னு என்ன பண்ணோம், பயங்கரமா சண்டை. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும், விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார், அப்படிதானா? ஆண்டவர் இந்த சண்டையை அனுமதிக்கிறாரா? வீட்டுல சண்டை போட்டு ஆண்டவர் பேச மாட்டாரா? மகனே நீ கொஞ்சம் ஏண்டா தாழ்ந்து போக கூடாது, இல்ல வாக்குவாதம் எலும்புதான், நீ கொஞ்சம் வெளியில போயிடண்டா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? அதை மிஞ்சி நம்ம தான் சண்டை போடுறோம் இல்லையா? அப்ப குடும்பத்துல ஒரு மனதை, இப்போ சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம், என் திட்டம் நிறைவேறிட்டு. எத்தனை குடும்பத்துல சாத்தானுடைய திட்டம் நிறைவேற்றி இருக்கு தெரியுமா? ஒரு மனப்பட விட மாட்டான் குடும்பத்துல. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒரு மனதை கர்த்தர் தாரும். ஒரு மனுஷர் ஒரு நேந்திர வாழை தார கொண்டு வந்தார். அந்த 17 பழம் நடந்த சம்பவம். 17 பழத்தை, அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்து பிள்ளைகள் இல்ல, மனைவி இருக்கிறா, 2 பேர் தான் உண்டு. 17 பழத்தை மனைவிக்கு முன்னாடி உட்கார்ந்து உரிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். யாரு? கணவனார். நேந்திரம்பழம்ங்கிறது பெருசா இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நேந்திரம்பழம்? சென்னையில நிறைய பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் மஞ்சாப்பழம், 2வது பச்சா வாழைப்பழம். இந்த 2, அதுக்கு என்ன பேருன்னே தெரிய மாட்டேன்.
மஞ்சா பச்சா, அது மஞ்சளா இருக்குது, அது மஞ்சா பழம். அது பச்சையா இருக்கு, அது பச்சா பழம். நம்ம ஊர் நாட்டு ஆட்கள் இல்லையா, நமக்கு வாழைப்பழம் எல்லாம் தெரியும். மனைவி உட்கார வச்சு, ஏப்பா சண்டாளா, நீ எனக்கு ஒரு பழம் தரக்கூடாதான்னா, நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருக்க முடியும். இவன் நல்லா இருக்கும் போதே ஒரு வாழைப்பழம் கொடுக்காதவன் இவன் அவளை எப்படி கவனிப்பான்? அல்லேலூயா. ஆமா, மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுட்டு ஹோட்டல்ல சாப்பிடுற ஆளு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஆளே இல்லை. நீ சாப்பிடு, ஆனா என்ன பண்ணுவோம், 7 2 வீட்டுல இருக்கு, உன்னை நம்பிதானே வந்ததுங்க, நீ பெத்த பிள்ளை தானே, 2 வாங்கி கொண்டு கூடா. அல்லேலூயா. சோத்திரம். செய்யலாமா? அப்படி எல்லாம் எத்தனை பேர் செய்யறீங்களோ எனக்கு தெரியாது, நான் அப்படி செய்யுங்க. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். குடும்பத்துல ஒரு மனம் இருக்கணும். எந்த விதத்திலும் பிசாசு உள்ள வர என்ன பண்ணக்கூடாது? ஆமா, இடம் கொடுக்கவே கூடாது. இப்போ நீங்க இப்படி கைய வைங்க, இப்படி கைய வைங்க. இது ஒரு வீடு, இதுதான் குடும்பம், இது கணவன், இது மனைவி, பிள்ளைங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. இப்போ இப்படி நல்லா இணைச்சு வச்சுட்டீங்கன்னா எத்தனை குடம் மேல தண்ணி ஊத்தினாலும் என்ன வராது? தண்ணி வராது. எத்தனை பிரச்சனை உலகத்துல இருக்கலாம், ஆனால் உங்க வீட்டுக்குள்ள வராது. ஆனா இப்படி வச்சுட்டீங்கன்னா, ஒரு மனம் இல்லைன்னா ஒரு சொட்டு விழுந்தாலும் அது 9 சொட்டு உங்க வீட்டுக்குள்ள வரும். அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. பிரச்சனைக்கு உங்க வீட்டுக்குள்ள வராதீங்க, அனுமதிக்காதுங்க. என் குடும்பத்துல ஒரு மனம் இருக்கணும் ஆண்டவரே. பிரசங்கத்தை கேட்கிறோம், எங்க வாழ்க்கையில எல்லாரும் கேளுங்க. ஒரு மனம். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். யார் சொன்னது? தேவாதி தேவன் சொன்னார். அது இயேசுவும் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு மனம் இருக்கட்டும். வேற வேற நினைக்க கூடாது, எல்லாம் ஒண்ணு. மனைவி சொல்றது நல்லது சொல்றது புருஷன் கேட்பான். ஏன்னா என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக புருஷன் சொல்றத மனைவி கேட்கணும். அந்த குடும்பம் தான் நல்லா இருக்கும். நான் சொல்றத மட்டும் கேட்கணும்னு சொல்ற எந்த குடும்பமும் வாழவே வாழாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்ற குடும்பம் நல்லா இருக்காது. அல்லேலூயா. பிள்ளைகளிடத்திலே ஆலோசனை வந்தால் கூட நன்றாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. குடும்பத்திலே ஒரு மனதை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இரண்டாவதாக, சபையிலே ஒரு மனதை ஆண்டவர் தர வேண்டும். இந்த வருட கடைசியில் வந்திருக்கிற நாம் எங்கெல்லாமோ ஏதோ ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்த நமக்குள்ளாக ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். வருவது நல்லது, ஆனால் ஒரு மனதோடு வருவது நல்லது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள் என்று பார்க்க, கூடி வந்தார்கள். அப்ப நம்ம சபைக்கு வரும்போது ஆவியிலே ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியிலே நாம் ஒருமனப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:1 பார்க்கிறோம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் 2:14 நீங்கள் படித்து பார்க்கும்போது, ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது, நானே சொல்லிடுறேம்மா, ஒரு பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். மற்ற 12 பேரும் கூட எழுந்து நிற்கிறாங்க. 11 பேரும், மற்ற 11 பேரும், டோட்டல் 12 பேர். 12 சீசர்களும் எழும்பி நின்று, அங்கு ஒருத்தர் தான் பேசுறார். யார் பேசுறது? பிரசங்கம் பண்றது பேதுரு. பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் படிப்பறிவில்லாதவர். ஆனால் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடியதான வல்லமை பெற்றிருந்தவர். இன்னைக்கு உலகம் எதை நம்புனா, நல்ல படித்திருந்தா அவங்கள நம்பும். வல்லமை உள்ளவங்களை விட நல்ல படித்த திறமசாலிகளை தான் உலகம் நம்பும். நீங்க யாரை நம்புகிறீங்க? நமக்குள்ளாக வல்லமை உள்ளவங்களா இருக்கணும், அவங்கள நம்பணும். இவங்க நம்புறாங்க, பேதுரு நிச்சயமாய் பிரசங்கம் பண்ணுவார், 3000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நம்புகிறார்கள். இவங்களுக்கு எல்லாம் தெரியும், கூட இருந்தவங்களுக்கு எல்லாம். ஆனா எல்லாரும் பேச முடியாது இல்லையா? ஒரு நாவை தான் நாம் நேற்றைக்கு ஜெபத்தில் பார்த்தோம், ஒரு நாவை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஒரு நாவை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். எனவே ஆண்டவர் அங்கு இடைபடுகிறார். ஒருவர் பேசும்போது திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சபையில பிரசங்க நேரத்தில் எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும். சபையில பிரசங்க நேரத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை
பேசுகிற ஊழியக்காரர் மூலமாக வெளிப்பட வேண்டும். அதை கேட்கிற அநேகர் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று என்ன பண்ண வேண்டும்? ஒருமனப்பட்டால் அங்கு திரளான ஒரு கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பரிசுத்தர். அப்போஸ்தலர் 5:12 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக சாலமோன் மண்டபத்திலே தரித்திருந்தார்கள். அவர்கள் மூலம் அநேக அற்புதங்கள் நடந்தது. பாருங்கள், நாம் ஒருமனப்படும் போது அங்கு என்ன நடக்கிறதாம்? அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஒருமனமில்லாத வீட்டிலோ, ஒருமனமில்லாத சபையிலோ, ஒருமனமில்லாத கூடுகைகளிலோ ஆண்டவர் ஒரு நாளும் அற்புதத்தை செய்ய முடியாது. பேதுரும் யோவானும் தேவாலயத்திலே போகும்போது எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, 2 பேர் ஒருமனப்பட்டு நசரேனா இயேசு நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னபோது பிறவி சப்பானி நடந்தான். அங்கு ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்பட்டது. பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு அங்கு துதித்த போது அங்கு சிறைச்சாலை அஸ்திபாரங்களை ஆண்டவர் அசைக்க செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒருமனம் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனதோடு கூடி இருக்கும்போது அங்கு அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சகோதரர்களுக்குள்ளாக ஒரு மனம் இருக்க வேண்டும். சகோதரிகளுக்குள்ளாக ஒரு மனம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:46 அனுதினமும் தேவாலயத்திலே ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். நம்ம ஒரு காரியத்தை நம்ம சபையில செய்யறோம்னா எல்லாம் ஒருமனப்படணும். எல்லாரும் வலது கரத்தை போய். நேற்று தினத்திலே ஆவியானவர் ஏவினார். வாட்ஸ்அப்ல வேலைகள் எல்லாம் இருக்கு, வாட்ஸ்அப்ல போடு. வாட்ஸ்அப்ல போட்ட உடனே அவரவர் வந்து அவரவருக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லாரும் வந்து அவரவருக்கு தெரிந்த வேலைகளை செய்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதான் ஒரு மனம். சிலருக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும், பரவாயில்ல, அது ஒரு மனம். அந்த அப்படிப்பட்டதான ஒரு மனதை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி எல்லாருக்குள்ள என்ன கவனிங்க. இங்க நேர பாருங்க, இங்க நேர பாருங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒருமனை இப்போ ஒருமனப்பட முடியல, கண்ணை மூடுங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் எனக்குள்ளாக அந்த ஒரு மனதை தார். நான் உணர்றேன் சிலருக்குள்ள அந்த ஒரு மனம் இல்லை. அது ஒரு பிசாசின் கிரியை. அது ஒரு பிசாசின் கிரியை. எங்க போனாலும் ஒருமனப்பட விட மாட்டான். 4 பேர் கூடி வந்தா சிலருக்கு பிடிக்காது. கிருபை தருவாராக. கிருபை தாரும். அப்பா, நான் ஒருமனப்பட்டாதான் கர்த்தருடைய கிரியைகளை நான் காண முடியும். குடும்பத்திலேயோ சபையிலேயோ ஊழியத்திலேயோ நான் ஒருமனப்பட்டாதான் கர்த்தருடைய அற்புத அதிசயம் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் கிருபை தருவாராக. பாருங்கள், சங்கீதம் 133 சங்கீதம் 1-3 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 133 1-3, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இப்படி படிக்கலாமா? இதோ சகோதர சகோதரிகள், சொல்லுங்க, சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. எத்தனை பேர் உண்மையில இப்படி கூடி வரும்போது நன்மையா இருக்கிறது, இன்பமா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க. அல்லேலூயா. நன்மையும் இன்பமா இருக்கிறது. நன்மையா கூடி வரும்போது ஆண்டவர் நன்மை செய்கிறாராம். கூடி வருவது ஒரு இன்பமா இருக்குமா? சிலருக்கு கூட்டம் பிடிக்காது, எப்பவும் தனித்துதான் செயல்படுவாங்க. கூட்டம் என்ன ஆகாது? 4 பேர் கூடி ஒரு காரியத்தை செய்கிறது சிலருக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. எப்பவுமே தனித்துதான் செயல்படணும். அது என்ன ஆவி அப்படின்னா பிசாசின் ஆவி. அது என்ன ஆவி? அது பிரிவினையின் ஆவி. அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவி பரிசுத்த ஆவி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வந்தா ஒருமனப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியை இறங்கி வந்த போது 12 பேரும் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறாங்க. ஒருத்தர் தான் பிரசங்கம், மற்றவங்க அப்படி சப்போர்ட்டா நிக்கிறாங்க. சபையில எப்படியாயிலும் அவங்க நோக்கையெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். இங்க சொல்லப்படுகிறது, ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. கூடி வந்தாதான் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. கூடி வந்தா ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் துரத்துவது ஆண்டவருடைய கணக்கு. தனித்து செயல்பட, தனித்து 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 யாற்றையும் மனபாரங்களை ஷேர் பண்ணாம
விழுந்தாலும் நான் தான், எழுந்தாலும் நான் தான், நாங்களே எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோ நினைச்சா ஒரு நாள் விழுந்து போவோம். தூக்குறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு மனதோடு செயல்படுகிற ஒரு ஆவியை இந்த வருட கடைசியில் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு மனதோடு ஐக்கியப்படுகிறவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். தனித்து செயல்படுகிற ஆட்களை பாருங்கள். நான் பார்ப்பேன். பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே சில நன்மைகள் நடக்காமலே போய்விடும். சில காரியங்களை கர்த்தர் செய்யாமலே போய்விடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனதை விரும்புகிறார். பிசாசு ஒரு மனதை கெடுக்கிறவன். அது யாருக்குள்ளாக இருந்தாலும் சரிதான். அது ஊழியக்காரர்களுக்குள்ளாக ஒரு மனம் வேணும், விசுவாசிகளுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு மனம் வேணும். அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. கூடி வரும்போது என்ன பண்ணுகிறார் அடுத்த வசனத்துல? அது ஆரோன், அது ஆரோனுடைய சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில் வழிகிறது, அவருடைய அங்கிகளின் மேல் இறங்கும் நல்ல தைலத்துக்குப்பா இருக்கிறது. கூடி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரா. அப்போஸ்தலர் 2:1 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரா. அப்ப நம்ம கூடி வரும்போது ஜெபிப்போது மட்டுமல்ல, நாம் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது ஆவியானவர் நம்மேல் இறங்கி வருகிறார். ஆமென், ஆமென். அவர் இறங்கி வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆரோன் தலையின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கூடி ஒருமனப்படும் போது வருகிறார். 2 பேர் ஒருமனப்படும் போது, 3 பேர் ஒருமனப்படும் போது, 5 பேர் ஒருமனப்படும் போது, 10 பேர் ஒருமனப்படும் போது. நேற்றுக்கு மாலை ஜெபம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு 20 பேர் இருந்தோம். ஆனா ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணோம். எவ்வளவு மேன்மை நாங்க அனுபவிக்கிறோம். நான் அதை அறிவேன். எந்த கூட்டத்தில் ஒருமனை இருக்கு, யாருக்குள்ள ஒருமனை இல்ல, எல்லாம் தெரியும். ஆவியானவர் நமக்குள்ளாக சொல்லி தந்து கொண்டே இருப்பார். ஆனா அந்த ஒருமனதோடு நீங்க வந்துட்டீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேர் ஒருமனப்பட்டுனா அது பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வல்லமை. சபையிலே ஒருமனம். அடுத்த வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது, எர்மையின் மேலும் ஒப்பாயிருக்கிறது, என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்றைக்கும் சொல்லுங்க. எப்ப எல்லாம் நீ ஒருமனப்பட்டு இங்க ஒருமனதோடு கூட்டம் நடக்கும்போது வீட்டில இருந்து தூங்கிட்டு இருந்தா அந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கு ஒருமனதோடு சகோதரர்களும் சகோதரிகளும் ஜபத்திலும் ஐக்கியத்திலும் கூடியிருக்கும் போது நாம் வீட்டில இருந்து மற்ற காரியங்களை வர முடிய சூழ்நிலை இருந்து நாம் வீட்டில இருந்து கொண்டிருந்தால் என் வாழ்க்கையிலே நன்மையும் ஆசீர்வாதத்தை நான் காண முடியாது அல்லவா. எத்தனை பேர் என் வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதத்தை காணணும்னு விரும்புகிறீங்க? சகோதரர்களா ஒருமனப்படுங்க, சகோதரிகளா ஒருமனப்படுங்க, வாலிபர்களாக ஒருமனப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கணவன் மனைவியா ஒருமனப்படுங்க, பிள்ளைகளா ஒருமனப்படுங்க, நம்புங்க. இப்ப நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தருகிறார். நான் இந்த இடத்துல ஜெபிக்க வரும் பொழுதெல்லாம் 2 பேர் 3 பேர் வர்றதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். 5 பேர் 10 பேர் வர்றதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஆனா எல்லாருக்குள்ள ஒரு மனம் இருக்கிறதா? ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது எவ்வளவு ஆரோனின் தலைமையில் ஊற்றப்பட்ட அபிஷேகம், அதுவும் தாடி வழியாக வழிந்து அங்கி வழியாக வழிந்து நிரம்பி வழிகிற ஆமேன் அபிஷேகத்தை தருகிறார். எல்லா பாரங்களையும் சோர்வுகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமாக. கர்த்தருடைய பிள்ளையை நீ முன்னேற முடியாதபடி உன்னை சாத்தான் தடுத்து வைத்திருக்கிறான். நீ சபையிலே ஒருமனப்பட முடியவில்லை, சபையிலே ஐக்கியம் வைக்க முடியவில்லை. எனவே உன் வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாது, என்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, நீ இருக்கிற நிலையில் தான் இருக்கணும் என்று பிசாசு திட்டம் போட்டிருக்கிறான். ஒருமனமின்மை பிசாசின் தந்திரம் என்று எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அது தெரிந்து விட்டால் கணவன் மனைவிக்குள்ள சின்ன வாக்குவாதம் வந்தா உடனே சமரசம் ஆயிருவாங்க. ஐயோ சண்டை வந்துடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாது, ஒருமனம் அங்க வெயிரும், நான் தோற்றுவேன், ஒரு பயம் வந்துடும். என்னதான் வந்த என்ன, நான் ராஜான்னு நினைச்சா வீட்டுல என்ன வந்துடும், என்ன வந்துடும், பிரிவினை வந்துடும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தை நன்மையும் கர்த்தர் வைக்கிறார். ரோமர் 12:16 நீங்கள்
நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இந்த வசனத்தை தான் படித்தோம். ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள். நீ கூடி வரும்போது நீ எதை சிந்தித்துட்டு இருக்காத, மேட்டிமையானதை பெருமையானதை சிந்திக்காத. நான் யாரு தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே அவயவத்தில் வைச்சார். தெரிந்த அவயம், தெரியாத அவயம், படித்த அவயம், படிக்காத அவயம், அழகுள்ள அவயம், அழகில்லாத அவயம், நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயம். நீ என்ன பண்ணாதப்பா, சபையில கூடி வரும்போது நீ என்ன பண்ணாத, மேட்டுமையானதை என்ன பண்ணாத, சிந்திக்காத. நீ உன் மனதில் நீ பெரிய ஆள் நீ நினைச்சுட்டு இருக்காத. உன் மனது பிசாசு அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வர்றான், இடம் கொடுக்காத. நான் அடிக்கடி அதானே சொல்ல, நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நாங்க ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இது எப்படி வரும் தெரியுமா, உண்மையில இருதயத்தில் இருந்தாதான் வரும். இருதயத்தில் இருந்தாதான் வரும். நாங்க ஒன்றும் இல்லை. நாம் பல காரியத்தை கற்றிருக்கலாம், உலகத்தில் அறிவாளிகளா இருக்கலாம், பல காரியங்கள் நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அதற்காக நான் மேட்டிமையானவனை இவைகளை நான் சிந்தித்துக் கொண்டிருக்காதபடி தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். இணங்கி போங்கப்பா. ஒன்னே நான் புத்திமான் நினைச்சிட்டு இருக்காத. அல்ல, எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. ஒருவேளை நம்ம புத்திமானா இருக்கலாம், ஆனா நீ அப்படியே நீ நினைச்சிட்டு இருக்காத. ஒரு மனதோடு இரு. பாருங்கள், யாக்கோபும் யோவானும் செபதேயுவின் பிள்ளைகள். அவங்க அம்மாவும் போய் இயேசுட்ட போய் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபும் யோவானும் இயேசு இடத்துல போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே, நீர் மறுமையிலே வரும் பொழுது அண்ணன் தம்பி 2 பேரும் சொல்றாங்க, நான் உங்க வலது பக்கத்திலையும் இன்னொருத்தர் உங்க இடது பக்கத்திலையும் இருக்கணும். அவங்க அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, எங்க பிள்ளைங்க தான் ஏசப்பாவுக்கு வலது கையாகும், ஏசப்பாவுக்கு இடது கையா இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். இது பிதாவுடைய காரியம், இது நான் தீர்மானிக்க முடியாதுன்றார். ஆனா அது தவறான எண்ணமே இல்லை. ஊழியக்காரோடு ஊரும் ஆரோனும் நின்னது போல நான் ஒரு ஊரா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பல்ல. நான் ஒரு ஆரோனா இருக்க வேண்டும் என்பது தவறல்ல, அது நல்ல எண்ணம். ஆண்டவரோடு இருப்பது எத்தனை பேருக்கு தான் பிடிக்கும்? அது எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. அப்படியே வலது பரிசத்தில் இருக்க எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அப்படியே இடது பரிசத்தில் இருக்கிற நமக்கு பிடிக்கும். அப்ப ஆண்டவரோடு இருப்பது நமக்கு பிடிக்கும் தான். 12 பேர்ல இந்த 2 பேர் சொன்ன உடனே இந்த மற்ற 10 பேருக்கும் என்ன வந்துச்சா? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 20:24. மற்ற 10 பேரும், பேதுரும் அடங்கும், மற்ற 10 பேரும் அதை கேட்டு எரிச்சல். ஆமென். ஏன் எரிச்சல்? இவங்க தான் இயேசுவுக்கு முக்கியமானவங்களா? மற்றவங்களுக்கு என்ன வருது? இயேசுடைய உபதேசத்தை கேட்டவங்க தான், 3 வருஷம் கர்த்தரோடு இருக்கிறவங்க தான், கர்த்தரோடு இருந்து ஊழியம் செய்கிறவங்க தான். இவங்களுக்கு என்ன வருது? எரிச்சல் வருது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 26, 27, 28 வசனங்கள்ல, எப்ப உங்களுக்குள்ள இந்த எரிச்சலின் ஆவி வரவே கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி, நான் விசுவாசியா இருக்கும்போது அந்த சகோதரி எங்கள்கிட்ட சொன்னாங்க, எனக்குள்ள பிரதர் ஒரு எரிச்சலின் ஆவி இருக்கு அப்படியே சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு எரிச்சல் வருது அப்படின்னா. கூட்டத்தை பார்த்தா என்ன வருதான்? கூட்டத்தில் ஐக்கியமா வர முடியாது. பொதுவா 4 பேர் சேர்ந்து என்ன பண்ண முடியாது. மற்றவங்களை பார்த்தா என்ன வருது? முகத்திலையும் காட்ட முடியாது. இருதயம் என்ன இருது? எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த எரிச்சல், ஆண்டவர் சொன்னார், நீ எரியக்கூடாது, நீ எரிஞ்சிட்டு இருக்காத, கர்த்தருக்காக எரி. இப்படி மோசமான குணம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருக்க ஆகாதுப்பா. ஒரு வேளைகளில நீ முதன்மையானவனா நீ இருக்கணும்னு விரும்பினா நீ என்ன பண்ணணும்னாரு? படிங்க அந்த வசனத்தை. பெரியவனா இருக்கிறது தவறுன்னு சொல்லவே இல்லை. பெரியவனா இருக்க விரும்பினால் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருப்பான். என்ன ஆவி? நீ பெரியவனா இருக்கணும், ஏசப்பா கூட இருக்கணும், ஏசப்பாவுக்கு வலது கையும் இடது கையுமே இரு. நீ பெரியவனா இருக்க விரும்பு. ஆனா நீ என்ன பண்ணணும்? நீ பணிவிடைக்காரனா இரு.
மார்த்தாளின் ஆவி பணிவிடை ஆவி. சபையில நமக்கு தேவையான ஆவி பணிவிடை ஆவி. ஆமென். பந்தி கொள்ளுகிற ஆவி அல்ல, பந்தி விசாரிக்கிற ஆவி. எல்லாருக்கும் நீ பணிவிடைக்காரனாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த படிங்க. எல்லாம் ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்னது? இது டீசெண்டா சொல்லி இருக்கு. ஊழியக்காரன் உண்மையில என்னது? வேலைக்காரன். சொல்லுங்க, யாருக்கு வேலைக்காரன்? ஏசப்பாவுக்கு வேலைக்காரன். ஏசப்பா தொண்டு செய்யறன்னு என்னது? ஏசப்பாவுக்கு வேலை செய்கிறது. அல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவர். அது இருக்கலாகாது. யோசுவாவை குறித்து பார்க்கும்போது மோசேக்கு பணிவிடை செய்கிறவனாயிருந்தான் ஆரம்பத்தில். அதற்கு பின்பு ஆண்டவர் அவனை முதன்மையானவனாக மாற்றினார். சபையில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காம இருந்தான். சபையில ஒரு காரியம்னா யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில மோசே சொன்ன உடனே போனான். முடியாதுன்னு சொல்லல. மோசே என்ன சொன்னாரோ அவ எல்லாவற்றுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். நான் மோசையோடு இருக்கிற பெரிய நபர் என்று அவர் நினைக்கவில்லை. அவனுக்குள்ளாக ஒரு பணிவிடை ஆவி இருந்தது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. பணிவிடை ஆவி இருந்தது. பின்பு பார்த்துங்கன்னா யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்தாரா. யோசுவா புத்தகத்தில் படிச்சு பார்த்தா மேன்மைப்படி. யார் மேன்மைப்படுத்தணும்? நம்மளை தேவாதி தேவன் தான் நம்மளை மேன்மைப்படுத்த முடியும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எலிசாவை குறித்து பார்க்கும்போது எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்படுகிறது பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வார்த்த இந்த எலிசாவுக்கு ஒரு காலம் வந்தது, உயர்வு வந்தது. கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆரம்பம் என்னதான் ஊழியம்? தண்ணீர் வார்க்கிற ஊழியம். ஆரம்பம் என்னதான் ஊழியம்? ஆமென். ஊழியக்காரர்களுக்கு உதவியா இருக்கிற ஊழியம், சபையிலே பணிவிடை செய்கிற ஊழியம். என்ன காரியம் நடக்கிறதோ அதை அறிந்து செயல்படுகிற ஒரு ஊழியத்துக்காரனா நீ இருந்தால் உன்னை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவை மேன்மைப்படுத்தினார், யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக பார்க்கும்போது ஊழியத்திலே ஒரு மனம் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். ஆனால் சபையிலே அநேக ஊழியங்கள் இருக்கிறது. ஆனா அந்த ஊழியத்திலே ஒருமனப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு படிக்க வேண்டாம், ஒருமனப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு ஒரு மனம். சொல்லுங்க, இதை சொல்லிட்டே இருங்க. ஒரு மனம், எனக்குள்ள ஒரு மனம் வரட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனம் வரட்டும். அப்போ இந்த சபையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. அதுதான் வேலை, அதுதான் ஊழியம். அப்ப இந்த ஊழியத்தை செய்வதில் ஒரு ஊழியம் என்று வந்துவிட்டால் எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க. அன்னைக்கு எஸ்ராவின் நாட்களை பார்க்கிறோம், ஒருமனப்பட எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு சபையில் ஒரு ஊழியம் என்றால் எல்லாரும் ஒருமனப்படுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒருமனம் இல்லைன்னா என்ன வந்துடும்? என்ன இல்லை வரும்? ஒருமனம் இல்லைன்னா. காலையில் நான் ஃபர்ஸ்ட் ஆராதனையில் கேட்கும் போது அவங்க கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களை சொன்னாங்க. ஒருமனம் இல்லைன்னா என்னென்னமா வரும்? நீங்க கவனிங்க. ஒரு மனமா இருக்கிறீங்களா? மெசேஜ் எழுதுறதுல இருக்கிறீங்களா? என்ன வரும்? சரி, பைபிளே பார்த்துருவோமே. பைபிளை பார்த்துருவோம். அப்போஸ்தலர் 15ஆம் இந்த முதலாவதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 9, 26, 27. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடைய சேர்ந்து கொள்ள பார்த்தான்.
அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர்களை அழைத்து கொண்டு போய் விவரித்து சொன்னான். பாருங்க, இந்த சவுலை குறித்து நமக்கு தெரியும், சபையை துன்பப்படுத்தினவன். ஆனால் தமஸ்குக்கு போகும்போது ஆண்டவர் அவனை வெளிப்படுத்தி அவன் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிறான். அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறிட்டான். இப்ப ஜெருசலேமில் ஏற்கனவே சபையை துன்பப்படுத்தினவன் வர்றான்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன்பான்னு சொன்னா யாரும் நம்பல. ஏன்னா இவன் சபையை துன்பப்படுத்தினவன் இல்லையா. அப்போ பர்னபான்னு சொல்லக்கூடிய நபர் தான் என்ன பண்ணது, யாரை ஏற்றுக்கொண்டது, யாரை சேர்த்து கொண்டது? பர்னபான்னு சொல்லக்கூடியதான நபர் இந்த பவுலை சேர்த்து கொண்டு சீசர்களுக்கு அறிமுகப்படுத்தி இவன் போற வழியில ஆண்டவர் தொட்டார், ரட்சித்தார், இப்பொழுது ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான்னு சொன்னார். இப்ப ரொம்ப க்ளோஸ், பவுலும் பர்னபாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கும் சில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா ஒரு நாள் அப்போஸ்தலன் பவுல் இந்த பர்னபாவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36 வசனத்திலிருந்து படித்து பார்க்கும் பொழுது, சில நாளைக்கு பின்பு பர்னபாவை நோக்கி சகல பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் வாரும் என்றான். நம்ம போய் தேவ ஜனங்கள் எப்படி இருக்கிறான்னு சபையெல்லாம் போய் விசாரிச்சுட்டு வருவோம்பா. பவுல் யார சொல்றாரு, பர்னபாவை பார்த்து சொல்றாரு. அப்பொழுது பர்னபா என்ன சொல்றாரு, மார்க் எனும் பெயர் கொண்ட யோவானை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். இவன் என்ன சொல்றான், ஒரு கோரிக்கை கூட வைக்கிறான். என்ன கோரிக்கை வைக்கிறான், மார்க்குவையும் நம்ம அழைத்துட்டு போகலான்னு. பவுல் இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். அழைத்து போகும்போது பவுல் என்ன சொல்றாரு, நம்மை விட்டு பிரிந்தவர். ஆமென். அவன் நம்மை விட்டு பிரிந்தவனை மறுபடியும் சேர்க்க கூடாது. இவனுடைய பவுலுடைய கான்செப்ட் என்ன, அவன் நம்மளை விட்டு ஏற்கனவே பிரிஞ்சு போயிட்டான். அவன் நம்மோடு, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வரல. அவன் ஊழியத்துக்கு வராத பையன். ஊழியத்துக்கு வாவான்னு கூப்பிட்டு அவன் என்ன பண்ணல, ஊழியத்துக்கு வராத நபரை. அதனால என்ன பண்ணணும், அவனை அழைத்து கொண்டு போக கூடாதுன்னா. ஒருத்தன் என்ன சொல்றான், அழைத்துட்டு போனோன்றான், இன்னொருத்தன் அழைத்துட்டு போக கூடாதுன்றான். இப்ப என்ன இல்லங்க சொல்லுங்க, என்ன இல்ல, ஒரு மனம் இல்லை. இப்படிதான் சில இடங்கள்ல பிரச்சனை வர்றது காரணம். ஒரு மனம் வந்துட்டா என்ன வந்துடும், என்ன பிரச்சனை வந்துச்சு, இதை பற்றி அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லைன்னா என்ன வந்துடும், கோபம் வரும். சொல்லுங்க, கோபம் வரும். இது யாருடைய காரியம், கோபம் நமக்குள்ள கொண்டு வர்றது பிசாசு. இரண்டாவது என்ன வந்துச்சு, அவர்களுக்குள்ளே கடுகோபம் வந்துட்டா என்ன வந்துடும், அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அந்யோன்ய ஐக்கியமா இருந்தவங்களுக்குள்ளாக ஒரு மனம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கேட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரிவினையும் இந்த கோபமும் வராம இருந்தா இந்த பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரிந்தார்கள், ஒருவர் விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பிரிவு கூட சமாதானமாய் தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஒரு மனம் இல்லைன்னா நம்ம வீடுகளில் தான் நடக்கு. ஒரு மனம் இல்லைன்னா என்ன வருது, கோபம் வருது. ஒரு மனம் இல்லைன்னா என்ன வந்துருது, பிரிவினை வந்துருது. அந்த பிரிவினை எல்லாம் பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய தந்திரம். யூதாச குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு இருந்த ஊழியம் செய்கிறவன், 3.5 வருஷம் ஆண்டவரோடு இருந்தான். அவனை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா யோவான் 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிங்க. ஒரு மனம் இல்லாத அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? யோவான் 13:27-30.
ஒரு மனம் இல்லாததுக்கு காரணம் என்ன? சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்தான். ஆமென். பாருங்க, எப்படிங்க சாத்தான் புகுற முடியும்? கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முடிச்சிடுறேன். ஆண்டவரோடு இருக்கிறவன் தானே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவன் தானே, எப்படி சாத்தான் இவனுக்குள்ள புகுந்தான்? பந்தி இருந்தவன், ஆண்டவரோடு 3 வருஷம் சாப்பிட்டவன், திருவிருந்துல கலந்து கொண்டவன். கவனிங்க, யாருக்குள்ள சாத்தான் புகுந்தான்? திருவிருந்து ஐக்கியத்தில் இருந்தவன், ஆண்டவரோடு நல்ல ஐக்கியமா இருந்தவன், 12 சீசர்களில் ஒரு முக்கியமானவன். இப்போ பணத்தை எல்லாம் நம்பி யார்தான் கொடுத்திருந்தார் ஆண்டவர்? யார்ட்ட கொடுத்திருந்தார்? யூதாஸ் இடத்துல தான் கொடுத்திருந்தார். இப்போ பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம், அப்படித்தானே? பணத்தை எல்லாரையும் நம்பி கொடுப்போமா? எல்லா பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தார், நம்பி வச்சிருந்தார். நம்பி வச்சிருந்த இவன் முக்கியமானவன் யாரு? ஆண்டவருடைய ஊழியத்துல பணம் வச்சிருக்கிறவன், ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவன். இவனுடைய வாழ்க்கையில பிசாசு புகுந்துட்டான். ஒரு மனம் கெடுக்கிறவனே பிசாசு தான் நான் சொன்னேன். இடம் கொடுக்கவே கூடாது. எல்லாரும் ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நம்புறேன். பிரிவினைன்னு ஒரு எண்ணம் வந்துட்டுனாலே அதை கடிந்து கொள்ளுங்க. ஒருத்தரோடு சேர விடல, ஒரு மனப்பட விடலைனாலே அது ஒரு பிசாசின் ஆவி. நடந்த சம்பவம் என்னன்னா, அடுத்த வசனத்தை நீங்க படிங்க, 30வது வசனம். பிரிஞ்சுட்டான், பிசாசு வந்துட்டான், பிரிஞ்சு போயிட்டான். ஆமென். பிசாசு வந்துட்டான், பிரிவினை ஆவி அவனுக்குள்ளாக வந்தது, அவன் பிரிந்து போய்விட்டான். போதும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை படித்து முடிப்போம். மத்தேயு 27, 3. யூதாஸ், நல்ல படிங்க. மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பல. இதான் ரொம்ப முக்கியம். நம்ம மனஸ்தாபப்படுறதுனால பிரயோஜனம் இல்ல, மனம் திரும்பணும். சொல்லுங்க. மனஸ்தாபம் வரலாம், ஆனா என்ன இல்லை, நமக்கு என்ன வேணும்? அவன் மனம் திரும்பி இருந்தானா இவனுக்கு இந்த தீங்கு வந்திருக்காது. அவன் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணான்? ஹalleluya.